இன்றைக்கி டே 3 இன்ஸ்டன்ட் டொமேட்டோ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பொட்டுக்கடலை 3 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம், கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி தழை. இப்போது மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதுக்கு தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா கடுகு ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், வாட்டர் கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். கொதிக்கும்போது கொஞ்சம் திக்காகும் பொட்டுக்கடலை இருக்கனால. உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழம்பு கொதிக்குது. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.